கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேர்களே. வார ராசி பலன்கள் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில் 29/9/2024 முதல் 5/10/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 30/9/2024 திங்கட்கிழமை சோம பிரதோஷம். மறக்காம பிரதோஷத்துல கலந்துக்கோங்க, புண்ணியங்கள் உண்டு. நந்தீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணா நோய் நீங்கி நீண்டால் பெறலாம். ஏன்னா பிரதோஷ வேலைங்கிறது அமிர்து கிடைக்கிறதும் தான். அதாவது விஷத்தை சிவன் உண்டு நம் மக்களோட உயிரை தேவர்களோட உயிரையும் காப்பாற்றினார். இதே போல நம்மளுக்கு பெரிய கஷ்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி எதுனா பிரதோஷ நேரத்தில் இருக்குது. அதனால சோம பிரதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால சிவனாலயத்தில் போய் பிரதோஷத்தில் கலந்து புண்ணியத்தை தேடிக்கோங்க. 2/10/2024 புதன்கிழமை மகாலய அமாவாசை. ரொம்ப சிறப்பான அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. கட்டாயம் திதி கொடுத்தாகணும். சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் திதி கொடுத்தாகணும். யாரெல்லாம் முறையா திதி கொடுக்குறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி முறையா திதி கொடுக்காதவங்க இந்த மகாலய அமாவாசையில கட்டாயம் திதி கொடுத்துருங்க. சரிங்களா? இதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில்ல பிரதி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையிலும் மகா யாகம் நடக்கும். இந்த முறையும் யாகம் நடக்குது. பகல் 12 மணிக்கு திருக்கோவிலுக்கு வந்துட்டீங்களா போதும், மகா யாகத்துல கலந்துக்கலாம். இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் கட்டணத்துல இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இது உங்க இல்லத்துல வச்சிங்களா லட்சுமி கடாட்சம் வரும். லட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறத நீங்க உணர்வீங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எலுமிச்சம் பழம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. வேறெல்லாம் எதுவும் வேணாம். எலுமிச்சம் பழம் மட்டும் ஒரு கனி வாங்கிட்டு வாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லி நான் உங்களுக்கு உச்சாரணம் பண்ணி தரேன். கண்டிப்பா அது பயனளிக்கும். 3/10/2024 வியாழக்கிழமை நவராத்திரி பூஜை ஆரம்பம். யார் வீட்டில் நவராத்திரி பூஜை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை யார் நவராத்திரி பூஜைக்கு கோயிலில் போய் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப விசேஷங்க. நவராத்திரி 9 நாளும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுங்க. 4/10/2024 வெள்ளிக்கிழமை சந்திரபகவானோட தரிசனம். 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய சந்திரனோட தரிசனம் மறக்காம பாருங்க. அப்படி 3ஆம் பிறையை பார்க்க முடியலன்னா 4ஆம் பிறையாவது பார்த்துருங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? பிறையை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் மறக்காம பார்த்துருங்க. கட்டாயம் நீங்க பார்த்துருவீங்க. கரெக்டு தானே? ஏன்னா உங்ககிட்ட அந்த திறமைகள் இருக்குது. நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நல்லது. வரும் வாரங்களில் வார ராசி பலன்களை முன்கூட்டியே போடுற நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வாரம் பூஜை, அடுத்தது இந்த ரக்ஷை செய்யணும். இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா, பாருங்கள், காயின் இருக்கும், கீழே வந்து யாகத்தோட சாம்பல் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம இந்த ரக்ஷை செய்கிறோம். ரொம்ப விசேஷமாக செய்ய போகிறோம். அதுதான் ரொம்ப இந்த திலகம் வந்து ரொம்ப விசேஷமானது. அது கூடவே நம்ம கோரோச்சனம், புனுகு, மூலிகை வேர்கள், புரியுதுங்களா, அதெல்லாம் கலந்து கஸ்தூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைக்கல் பூரம், பசு நெய் இதெல்லாம் கலந்து தான் அந்த திலகம் தயாரிக்கிறோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த திலகம் நெத்தியில் வச்சாவே. சரிங்களா? திலகம் தயாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஸ்டில்ஸில் நான் நெக்ஸ்ட்டு வார வீடியோவில் அனுப்புகிறேன். பாருங்கள், அப்போ தான் தெரியும் அந்த திலகம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. யாரெல்லாம் திலகத்துக்கு பணம் கட்டியிருக்கீங்களோ அவங்களாம் எனக்கு மெசேஜ் உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க. வெளியூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அட்ரஸ் வந்துடும். மலேசியாவில் இருக்கிறவங்க நான் மலேசியா வரேன், நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, கண்டிப்பாக ஒரு 2 மாதங்களில் வந்துடுவேன். வரும்போது நானே உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடுறேன். சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு, இது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, படிக்கும் மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு. இப்போ நம்ம மாணவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து கவனக்குறைவாக இருக்காங்க, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. நம்ம திருக்கோவிலில், அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, புரியுதுங்களா, அந்த நாளில் நாம் ஒரு கிளாஸ் வைக்கிறோம். இது முழுக்க இலவசம் தான் மாணவர்களுக்காக. இப்போ இந்த மாதம் எத்தனாம் தேதி வரும் அப்படின்னு பார்த்தீங்களா, 6ஆம் தேதி வருகிறது. 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 6/10ஆம் தேதி. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுங்க உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு. குழந்தைன்னா 8ஆவதுக்கு மேலே படிக்கிற குழந்தைங்க, +2 நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஓகேவா? கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தமான தடை நிவர்த்திக்கான பூஜைகள் நடக்கும். உங்கள் குழந்தைங்களோட கையாலேயே லக்ஷ்மி ஐயகருக்கு பால் அபிஷேகம் பண்ண வைக்கிறோம். நீங்கள் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா போதும். ஓகேவா? அப்படி வாங்க முடியலனா கூட நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் பால் கூட கொடுத்துட்றோம். ஏன்னா படிக்கிற மாணவருக்கு அதை கூட செய்ய மாட்டோமா, அதனால் வந்துடுங்க, பால் அபிஷேகம் பண்ணிடலாம். சரிங்களா? அதிக பேர் வந்துடாதீங்க. யார் வரீங்களோ அவங்க எனக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. அனுமதி ஃப்ரீ தான், முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் கையாலே லக்ஷ்மி ஐயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தியானம் சொல்லிக் கொடுக்குறோம், முத்திரைகள் சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம். இதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணாவே படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாகும், புரியும், எல்லா விஷயமும் புரியும், மார்க் நல்லா எடுப்பீங்க. 100% கேரண்டி. இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை, முழுக்க இலவசம். புரியுதுங்களா?
அதனால் அதிக மக்களை நாங்கள் சேர்த்து பண்ண முடியாதுங்கிறதுனால குறைவாக 36 மாணவர்கள் மட்டும்தான் இந்த வாரம். அதிகமாக வந்தீங்களா உங்களுக்கு அடுத்த மாதம் சேர்த்துக்கும். யார் முன்ன வரீங்களோ அவங்களை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அந்த கீழே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பண்ணிவிடுங்க. கட்டாயம் மாணவ மாணவருக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம கோவிலில் 3 கடவுள்கள் இருக்கிறாங்க. படிப்பு சம்மந்தமான விஷயத்தை தீர்க்கறதுக்குனே 3 கடவுள் இருக்காங்க. லக்ஷ்மி அயகிரிவர், ஓகேங்களா? அயகிரிவர் வந்து சரஸ்வதியோட குருநாதர். அதுக்கடுத்தது வித்யாலட்சுமி இருக்கா, ஓகேங்களா? வித்யாலட்சுமி வணங்குனீங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானலட்சுமி இருக்காங்க, புரியுதுங்களா? இவங்க 3 பேர்த்தையும் முறையாக வணங்குறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வணங்கிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக லக்ஷ்மி அயகிரிவருக்கு வந்து உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இதை நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். லக்ஷ்மி அயகிரிவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மாலைன்னு பார்த்தீங்களா, ஏலக்காய் மாலை, புரியுதுங்களா? இந்த ஏலக்காய் மாலை வந்து கோர்த்துக்கிட்டு வாங்க, நூலில் கோர்த்துக்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா கோயிலுக்கு கூட வாங்கிட்டு வாங்க, நம்ம கோயிலில் கூட கோர்த்துக்கலாம், ஓகேவா? ஏலக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா, நூல் கோயில் இருக்குது, ஊசி கோயில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் கோர்த்துக்கோங்க. ஒரு பயிற்சி எடுக்கலாம் மாணவர்களுக்கு, முழுக்க முழுக்க இலவச பயிற்சி. இது காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 12 மணிக்கு முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம், ஓகேவா? இது வாரங்கிறதுனால நீங்கள் ப்ரிப்பேர் ஆவாங்க. உங்களுக்கு மத்தியானம் அதாவது இன்ட்ரோல் விடுவோம் கண்டிப்பாக. அதில் ஸ்நாக்ஸு, காஃபி ஆர் டீ ஸ்நாக்ஸ், ஓகேவா? அது உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னீங்களா, அது நான் உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றோம் குழந்தைங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது கோவில் அப்படிங்கிறது வந்து பயனுள்ளதாக இருக்கணும். யாருக்கு? மக்களுக்கு. அதுவும் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கணும். அதனால் மாணவர்களோட கல்விக்காக நிறைய பேர் என்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க, சுவாமி இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது தியானம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா, நீங்கள் தான் தீட்சை கொடுக்குறீங்களே, மாணவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக மாணவருக்கு நம்ம இலவசமாக தான் பண்ண போகிறோம். மாணவர்கள் அழைச்சிட்டு வாங்க, நல்லா படிப்பாங்க. படிப்பு நல்லா ஏறத்துக்கும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கும் ஆனால் வழி நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். அதை அவங்க கடைபிடிச்சாவே போதும், ஓகேவா? இது முழுக்க முழுக்க இலவசம். மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க யார் வரீங்கன்னு. ஃபஸ்ட்டு பேட்ச் 36 பேர் தான். ஏன்னா அவங்கள வச்சு சமாளிக்கிறோம். அவங்கள வச்சு சமாளிச்சிட்டோமா ஓகே, அடுத்த பேட்ச் நாங்கள் சொல்லி வைப்போம் எப்போ அப்படிங்கிறது. எல்லா விஷயமும் உங்களுக்கு வாரம் சேனலில் வந்துடும், ஓகேவா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முழுக்க முழுக்க இலவசம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் பால் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா நான் கூட பால் கொடுத்துட்றேன், ஓகேவா? அபிஷேகம் பண்ணுறதுக்கு, சரிங்களா? உங்கள் குழந்தையோட கையால் லக்ஷ்மி அய்யகிரிக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ண போகிறாங்க, ஓகேவா? வந்த உடனே பிரார்த்தனை இல்லைங்க, வந்த உடனே ஒரு சில எக்ஸசைஸு, ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுப்போம். நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது, உளவியல் மாற்றம் அவனுக்கு என்ன மாதிரி இருக்குது, அவனோட பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஹாஃப் டே போதுங்க ஒரு மாணவரை கொஞ்சம் மாற்றுறதுக்கு. அந்த விஷயத்த அவன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டானா போதும், ஓகேவா? உங்கள் மாணவர் நம்பர் 1 ஆகணும், நல்லா படிப்பில் ஆர்வம் வரணும், இவன் படிக்கவே மாட்டேங்கிறான் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் அழைச்சிட்டு வாங்க. லொக்கேஷன் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் ஜாயின் பண்ணி விட்றேன். அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. உங்களை யார் கன்ஃபார்ம் பண்ணுறனோ அவங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விட்டுறேன். குரூப்பில் சேர்த்துட்டாவே நீங்கள் கன்ஃபார்ம்னு அர்த்தம், ஓகேவா? 36 பேர் தான் அந்த குரூப்புக்கு முதல் குரூப்பு. அப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அத்தனை பேர். ரொம்ப அதிக பேர் பதிவு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன், ஓகேவா? பிரபஞ்சம் யாரை அழைக்கணும்னு தெரியல, வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கோவிலில் இனிமேல் இந்த மாதிரி ஒர்க்கு நிறையா நடக்கும், புரியுதுங்களா? சரிங்க. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது, அதை தெரியப்படுத்த வேண்டிய கடமை இப்போ வந்திருக்குது. அதாவது நம்ம கோவில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி மகாலட்சுமி கோவில், அதாவது சோடச மகாலட்சுமி பீடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோவிலை. இந்த கோவிலில் வந்து திதி முறையில் பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு திதிக்கும் ஒரு லட்சுமி பூஜை நடக்கும். பிரதமேனா ஆதி மகாலட்சுமி, துவீதினா தனலட்சுமி, திருதியனா வீரலட்சுமி, சதுர்த்தி அப்படின்னா கஜலட்சுமி, பஞ்சமினா சந்தானலட்சுமி. இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு லட்சுமி அபிஷேகங்கள் நடக்கும். அந்த திதியில் அந்த லட்சுமிக்கு தான் விசேஷம் இருக்கும். சரி, ஏன் சாமி மகாலட்சுமி திதியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. கேள்வி வருதா? வரும். ஏன்னா அதாவது நம்மளுக்கு வந்து பஞ்சாங்கங்கிறது 5 விஷயங்கள் கொண்டது. பஞ்சாங்கங்கிறது 5 விஷயங்கள் கொண்டது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வாரம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது திதி,
அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது யோகம், கர்ணம். இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் இந்த வாரம் அப்படிங்கிற விஷயத்த யார் எடுத்துக்கிறாருன்னா அதோட கிரகமான நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் எடுத்துக்கு வரோம். அதுக்கு அடுத்தது திதி, இது யார் எடுத்துக்காருன்னா சுக்கிர பகவான் எடுத்துக்கு வரோம். அதுக்கடுத்து நட்சத்திரத்தை யார் எடுத்துக்காருன்னா புதனோட பகவான் எடுத்துக்கு வரோம். அதுக்கடுத்து யோகத்தை குரு கொடுப்பாரோம். அதுக்கடுத்து கர்ணத்தை சனி பகவான் கொடுப்பாரோம். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த திதியை சுக்கிரனோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ சுக்கிரனோட அனுகிரகம் வேணும்னா நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக சுக்கிரனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 2-7க்கு அதிபதி. காலபுருஷ தத்துவத்தில் 2-7க்கு அதிபதி. தனம், குடும்பம், வாக்கு, இது 3ம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்துட்டா அவன் உலகிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? தனம், குடும்பம், வாக்கு, இது 3 விஷயம்தான் வேணும். 2வது இடம், இந்த 2ஆம் இடத்துக்கான அதிபதியாக்கிற சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 7ஆம் இடம்னா கூட்டு, திருமணம், அதே போல் வந்து பார்த்தீங்களா மகிழ்ச்சி, சந்தோஷம், கூட்டமாக சேர்றது, இதுக்கு எல்லாமே சுக்கிரன் தான் வருவார். ஒன்று கூடுறது, ஒரு திருவிழாலாம் பண்ணால் சுக்கிரனோட அனுகிரகம் இல்லாமல் திருவிழா பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற கிரகம் வந்து சுக்கிர பகவான். அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணணுமா? அதுவும் எப்படி? நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு அந்த திதியில் சுக்கிரனை வழிபாடு பண்ணால் நல்லது. சரிங்களா? அதனால தான் நான் வந்து திதியில் மகாலட்சுமி கோவில் பயன்படுத்தி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறேன். இதோட சிறப்புகளை வரும் வாரங்களில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ நீங்கள் பிறந்த திதி அன்னைக்கு நீங்கள் உங்களோட லட்சுமியை நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். அது வரும் காலங்களில் அதுக்கான முயற்சிகள் நான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதனால் யாருக்கெல்லாம் உங்களுக்கு திதி முறையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் சுவாமி இந்த திதியில் பிறந்திருக்கேன், எனக்கு அந்த திதி என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த திதி என்னன்னைக்கு வருதுன்ட்டு. அந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். கட்டாயம் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். லைஃபே மாறும். சரிங்களா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், புரியும். நம்ம தொடர்ந்து வாரராசி பலன்களை சொல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேதுவும், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும் 12ஆம் இடத்துல ராகு இருப்பார். சந்திர பகவான் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். மன ரீதியான எண்ணங்கள் சுபிட்சமாக இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். இந்த வாரம் பயணம் செய்யும்போது திட்டமிட்டு செய்யுங்க. இல்லைன்னா பயணத்தில் சிக்கல்கள், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வர செய்யும். அதே போல் உங்கள் ராசியோட 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் மகான்கள், சித்தர்கள் ஜீவசமாதிக்கிற இடங்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த இடத்துக்கு செல்லும் போது கண்டிப்பாக நறுமணம் வரக்கூடிய மலர்களை வச்சுட்டு வாங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு தனத்தை கொடுக்குறவங்க 2ஆம் வீட்டுக்காரர், அவர் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதனால் கட்டாயம் நறுமணம் வரக்கூடிய மலர்களை வைக்கணும். புரியுதுங்களா? மல்லிகை பூவு, ரோஜா, நல்ல வாசனையான மலர்களை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக பலன் உண்டுங்க. அவங்க கனவுல வந்து ஒரு சில விடைகள் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அந்யோன்யமாக இருப்பீங்க. அங்கே கொஞ்சம் சிக்கல்கள் வருது, பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதே போல் அரசாங்க வகையில் சின்ன சின்ன விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமாக இல்லைங்க. சொந்தத்துக்குள்ள விரோதம், பகை வருது. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இருக்கிறதுனால, அதாவது நெகட்டிவான பார்வைகள் வரும். யாரை பார்த்தாலும் கோபம், விரோதம், பகை வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல். அந்த சிக்கலை புரிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நான் சொல்ல வர்றது அது மட்டும்தான். அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த 6ஆம் இடங்கிறது கொஞ்சம் சரியில்லாத இடம். அந்த இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி இருக்காரு. ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. உறவுக்குள்ள பகை, விரோதம் காட்டாமல் இருந்தீங்கன்னாவே நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கவலை இல்லாத ஒரு வாரமா இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு சுப செய்தி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வாழ்த்துக்கள். மாணவருக்கு இந்த வாரம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயத்தை நோக்கி பயணம் ஏற்படும். சூரியன், புதனும் 6ஆம் இடத்துல தான் மறைந்த பொருள் நினைவுக்கு வரும். அதாவது நீங்கள் தேடிட்டு இருக்கிற பொருள் கைக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருங்க, நல்லதுகள் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு
உறவுகளால் பிரச்சனை ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கவலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுக்கே வந்து பார்த்தீங்களா முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காது வலி இதெல்லாம் வரும். காது ஓகேவா. அதுக்கு அடுத்தது பிம்பிள்ஸ் வரும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஒத்த தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வரும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மதிப்புகள் கிடைக்கும். பிரச்சனைகள் குறையும். புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். யாரெல்லாம் நவராத்திரி பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் இந்த மகாலய அமாவாசையில் மறக்காம அனைவரும் உங்களோட முன்னோர்களை வணங்குங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு உங்களை நான் பாராட்டுறேன். சரிங்களா? நிச்சயமாக செய்யுங்க. முன்னோர்களோட நல்லாசையால் அனைத்து நல்லதும் தொடர்ந்து நடைபெறும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலயமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்லை. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது நல்லது. எதிரிகளை யாரும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம விலைக்கு இருந்துடலாம். நல்லதை நோக்கி பயணம் செஞ்சோமா நல்லது தானாக நடக்கும்னு புரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கிறதுனால தொழில் மாற்றம், தொழிலில் ஒரு ஏமாற்றம் நடக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. 11ஆம் இடத்துல ராகுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கரெக்டாக நடந்துகிட்ட கடனை குறைச்சிக்கலாம். பெரிய அளவு கடன் வாங்கிடாதீங்க. கரெக்டாக நடந்துக்குங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறது நல்ல விஷயம் தான். கூடவே கேது இருக்கா. அதனால விநாயகர் வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால பெருமாள் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். குறிப்பாக புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பெருமாள் கோயிலுக்கு எப்பவுமே வெறும் கையோட போகக்கூடாது. துளசி எடுத்துக்கிட்டு போகணும். என்ன எடுத்துகிட்டு போகணும்? வெரி குட். அதே தான், துளசி எடுத்துக்கிட்டு போவோம். கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. பல மாற்றம் நடக்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால துணிச்சல் அதிகரிக்கும். எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு இருக்கும். புதிய வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லதாக நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது. அதுக்கான வருமானமும் உயர்வும் கிடைக்குது, பணமும் இருக்குது. அதை சரியான முதலீடு பண்ணி பெரிய அளவுக்கு மாற்றிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும் இந்த வாரம். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட சின்ன மனஸ்தாபங்கள் வரும் இந்த வாரம். அது வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையை கடைபிடிங்க. நிதானமாக இல்லைங்க. சிந்தித்து செயல்பட்டீங்களா புண்ணியம் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கைக்கான ஒரு நல்ல காலம். ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் 4 கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சொந்தக்காரன்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியாவது சொந்தக்காரன் நல்லமாவது கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். கேது பகவான் இருக்கிறதுனால சொத்து வாங்கும் போது அந்த வில்லங்க பத்திரத்தை எல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு வாங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன புள்ளியில் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரக்கூடாது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதை தவறில்லை. அது ஒரு சில பேர் அப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ஏன்னா சூரியன் புதன் கேது இருக்கிறது வந்து அவ்வளோ வந்து சிறப்பான ஒரு நேர காலம் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 7ஆம் கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. கோபம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது, பிடிவாதம் வருகிறது. அதை கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க
ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. வண்டி வாகனத்தை ஒரு சர்வீஸ் விட்டுருங்க. வண்டி வாகனம் புதுசாக வாங்கலாம், அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு, வாங்குங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் மறைமுக நன்மைகள் நடக்கும். அதாவது எதிர்பாராத வாய்ப்புகள் வரும், சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம், காதல் வெற்றியாகும், வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இனம் புரியாத கோபம், பிடிவாத குணம் தான் உங்கள் படிப்பை கொஞ்சம் தடுத்துட்டு இருக்குது. அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் சொந்தத்தில் ஆன்மீக வழிபாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, நல்லதுகள் நடக்கும். சொந்தக்காரங்களை வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த வாரம். அதே சமயத்தில் உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சுகர் இல்லை உப்பு பிரச்சனைகள் இல்லை நீர் சம்மந்தமான பிரச்சனைகளால் சிக்கல்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கோங்க, நல்லது. நேரா வேலைக்கு உணவு எடுத்துட்டீங்களா அதுவே குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் உணவு வேலைக்கு எடுக்கிறதில்ல, டைமுக்கு சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது உண்மை தானே? அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லது. கட்டாயம் நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது வரைக்கும் அதை செய்வீங்க. அது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்குவீங்க. அதில் உங்களை பாராட்டிக்கு ஆளே இல்லை, அந்தளவுக்கு சிறப்பானவங்க, புரியுதுங்களா? அதில் அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது அந்த ஒரு பழக்கம் தான் உங்ககிட்ட. அதுக்காகவே உங்களுக்கு பாராட்டணும். அதனால் வேலைக்கு உணவு எடுங்க, ஹெல்த்துக்கு நல்லது, பார்த்துக்கோங்க. குழந்தைங்க மேலே என்னங்க அவ்வளோ கோபம்? கொஞ்சம் குழந்தைங்க மேலே அன்பு அதிகரிங்க. சின்ன சின்ன வகையில் அடிச்சிடுறீங்க, அடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கவனித்து பண்ணிக்கோங்க. வாய் வார்த்தையால் சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுட்டா நல்லது. மூத்தவங்களுக்கு கொடுத்த பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பார்த்து கொஞ்சம் மெதுவாக வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இல்லைனா அது உங்களுக்கு கடன் பிரச்சனையில் கொஞ்சம் கையை கடிக்கும், அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் 3ஆம் படி தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். 2வது, இந்த வாரம் மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, ரொம்ப முக்கியம். நவராத்திரி பூஜை யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்காகவும் நீங்களும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நாங்கள் மகாலட்சுமி கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறோம். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க, கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க இலவசம் தான், அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார், அதனாலேயே உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும், பிடிவாதம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ரொம்ப சந்தோஷம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க. அந்த 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருந்தாகணும், இல்லைன்னா ஒரு சில தடைகள் வந்துடும், வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறது ரொம்ப நல்லது. அவர் கூட கேது இருக்கிறனால நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும், ஆனால் புரிஞ்சுக்கிற பக்கம் உங்ககிட்ட இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு, ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுலையும், 10ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடத்துல குரு பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய நல்ல விஷயங்களை தானாக நடக்கும். அது மூலிமா நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். முருகன் வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இல்லை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போனால் கூட திருப்பதி ஏழுமலையான நினைச்சு வழிபாடு பண்ணுங்கள், ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. இல்லை மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரெல்லாம் இந்த வாரத்தில் மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போக தயாராகிறீங்க, இல்லை நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் மலை மேலே போகிறீங்க அப்படின்னா இந்த பொரி உருண்டைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு கம்மி விலைக்கு கிடைக்கும்.
அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போடுங்க. அங்கே வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தானமாக கொடுங்க. ஓகேவா? அது கொஞ்சம் ஈஸியான வழி. அப்படி இல்லைன்னா அதுதான் கரெக்டு. ஸ்வீட்டாக கொடுங்க. பெருமாள் கோயில்னா ஸ்வீட் தான். ஓகேவா? அந்த விஷயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பொரி உருண்டை, இனிப்பு பொரி உருண்டை. ஓகேவா? அதை கொஞ்சம் வாங்கி தானம் பண்ணுங்கள். ஒரு சில மாற்றங்கள் நடக்கும், சந்தோஷங்கள் பிறக்கும், ஒரு முன்னேற்றம் நடக்கும் கேரண்டியாக. அது வந்து உத்தரவாதம் சொல்லலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே என்ன சொல்லலாம், அவ்வளோ கடன் பிரச்சனை, அவ்வளோ ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கட்டியே ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் சரி பண்ணாமல் தொழிலையும் சரி பண்ண முடியாது, ஒரே குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பொரி உருண்டை கொஞ்சம் தானமாக பண்ணீங்கன்னா, பெருமாள் கோயில், அதாவது மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு, அங்கே கோயிலுக்கு மேலே போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பொரி உருண்டை தானம் கொடுங்க. 100% ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஓகேவா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு பெரியவங்க யாருக்குனாலும் கொடுங்க. ஓகேவா? குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர், அதிகபட்சம் அத்தனை பேருக்குனாலும் கொடுக்கலாம். இது கொடுங்க, ஒரு மாற்றம் வரும், நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி மூலமாக ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேலை பொருள் இந்த வாரம் கொஞ்சம் கூடும், சமாளிச்சிடுவீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வாகனம் புதிதாக வாங்க வேண்டிய விஷயம் இருக்கும். இல்லை வாகனத்துக்கு வாங்கின கடன் கட்ட முடியாமல் சப்திக்கு வர மாதிரி கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். வீடு சப்திக்கு வர மாதிரி இருக்கும். வீடுக்கு லோன் கட்ட முடியாமல் அதுக்கு ஃபைன் மேலே ஃபைன் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் அதீத முயற்சி பண்ணிங்களா அதெல்லாம் கட்டி முடித்து நான் சந்தோஷமாக இருக்கலாம். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. ஆனால் இந்த மாதிரி பணம் சம்மந்தமான சிக்கலில் தான் உங்களுக்கு அதிகமாக சிக்கல்கள் வரும். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், நான் சொன்ன வழிபாடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளிநாட்டுக்குனால மலை மேலே இருக்கிற கோயில் அதெல்லாம் தேட தேவையில்ல. நீங்கள் வீட்டிலே இனிப்பு பலகாரம் தான் செஞ்சு அக்கம் பக்கத்தில் கொடுங்க. அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக அந்த குருக்களை படைக்க சொல்லி நீங்கள் போய் உங்கள் கையால் தானம் பண்ணுங்க, இல்லை அவரே கூட தானம் பண்ண சொல்லிவிடுங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல குரு இருக்காரு. குடும்பத்தில் யாருமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை நீங்கள் அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க மேலே அதிகம் டைம் செலவு பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குழந்தைங்க கூட மனம் விட்டு பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களை இப்போ நீங்கள் இந்த பண பிரச்சனையால், இந்த தொழிலில் பட்ட சிக்கல்களால் குழந்தைங்களை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் அவங்கள அழைச்சிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பார்க்குக்கு போங்க, இல்லை கொஞ்சம் காசு செலவு பண்ணலான்னா ஒரு ஹோட்டலுக்கு போங்க, இல்லை ஹோட்டலுக்குலாம் பணம் செலவாடினா ஒரு பார்க் கூட்டி போய்ட்டு கொஞ்சம் அப்படியே உலாத்திட்டு வாங்க, இல்லை பக்கத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டி போய்ட்டு அப்படி சும்மா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சமாளித்து நம்ம மீண்டு வந்துடுவோம், நல்லது நடக்கும், இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் பேசுங்க. கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதீத முயற்சியால் ஒரு வெற்றி கிடைக்குது. வாழ்த்துக்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண அமைப்பாளர் மூலிமா நல்ல வர்ணம் வருகிறது. எதிர்பார்த்து காத்துருங்க. மிக விரைவில் அதுக்கான வாய்ப்புகள் வந்தது. கெட்டி மேலும் கொட்ட போகுது. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்பில் நிறைய ஆர்வங்கள் இருக்குது. தேடி தேடி படிப்பீங்க, இஷ்டப்பட்டதை படிப்பீங்க. வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் பெரியவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது. உங்களுக்கே முட்டி வலி கால் வலிலாம் வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அதிகம் சாப்பிடுங்க. தாளிப்பெல்லாம் நல்லெண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், மாற்றம் உண்டு. இந்த வாரம் குடும்ப அமைதிக்காக ஒரு குலதெய்வ கோயில், ஸ்ரீதேவி கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. யாத்திரை போகிறது ரொம்ப நல்லது. சந்திர பகவான் 3ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுனால பயணம் செஞ்சு ஆகணும். இந்த வாரத்தில் உங்களை ஆன்மீக பயணமாக வாய்ப்பு அதிகம். பண்ணுங்க, நல்லதுக்கு நடக்கும். அதே போல் உங்களோட இளைய சகோதரன் சகோதரி வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும். அதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. மறக்காமல் போயிட்டு வாங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான சிக்கல்கள் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் பணப்பிரச்சனையில் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க துர்க்கை காளி வழிபாடு பண்ணுங்கள், மாற்றம் நிச்சயம் வரும். நவராத்திரி பூஜை செய்கிற வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. இல்லை நவராத்திரி பூஜை செய்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத உணர்வீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக மகாலய அமாவாசனைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. பிரதோஷம், சோம பிரதோஷம் வருது, மறக்காமல் கலந்துக்கோங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க.
கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேரில் இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு, 12ல செவ்வாய் இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து வரதுனால பண பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், மன நிம்மதிகள் கிடைக்கும், குடும்பத்தாரோட ஒத்துழைச்சு போவீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் வக்கர நிலையில் இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கலாம், ஹெல்த்தில் பெரிய பிரச்சனை வரும், ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போயிடும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் பயப்படுத்தலை, ஒரு கவனத்தை சொல்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க. கடகராசிக்காரங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க, அது ஏனே தெரியல. எனது நீர்ராசி, நீங்கள் தண்ணியே குடிக்கிறதில்ல, ஆனால் தண்ணி நிறையா குடிச்சா மட்டும்தான் நல்லதுகள் நடக்கும். உங்கள் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக நீர் சத்து அதிகம் தேவை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இல்லைங்க. இந்த டீ காஃபி குடிக்கிற நேரத்துக்கு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி குடிங்க. புரியுதுங்களா? நீங்கள் அந்த ஹேபிட் உங்கள்கிட்ட அதிகம் இருக்குது, டீ காஃபி பழக்கம் இருக்குது. யாருக்கெல்லாம் டீ காஃபி பழக்கம் அதிகம் இருக்குது சொல்லுங்கள்? கண்டிப்பாக நீங்கள்லாம் நல்லா டீ காஃபி குடிக்கிற ஆளுங்க. அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீயோ காஃபியோ குடிங்க, பரவாயில்ல. அதே போல் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் ஒரு தவறான பழக்கம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக என்னென்னா, நைட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நேற்று செஞ்ச உணவை சாப்பிட்டு பழக்கம், அந்த மாதிரிலாம் வேணாம். எப்போவுமே சந்திரனோட ஆதிக்கம் உள்ளவங்க அடுத்த நாள் சூடாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க, பழைய சாப்பாடை வேண்டாம். அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. நைட்டுன்னா இவ்வளோதான், காலையிலனா இவ்வளோதான் அப்படின்னு ஒரு அளவாக ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது, செலவு குறையும், குடும்பத்துலேயும் மன நிம்மதிகள் கிடைக்கும். நீங்கள் பழசை சாப்பிட நம்ம குடும்பத்துக்கு தரித்திரம் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இனிமேல் மாற்றிக்குவீங்க நான் நம்புகிறேன். மாற்றிக்குவீங்க தானே? கரெக்ட், நீங்கள் மாற்றிக்குவீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்காரங்க 12ஆம் இடத்துல இருக்கனால தொழில் ரீதியான செலவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது. அதை சமாளிக்கிற சக்தியும் உங்களுக்கு இருக்குது. கடன் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, கடனுக்கு கட்டுறதுல கிடைக்கல, கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, கடன் கிடைச்சி சரி பண்ணிக்கலாம். அதே போல் தொழிலில் பெரிய கடன் வாங்காமல் இருந்தீங்களாவே பொழைச்சிக்கலாம். அதை மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலை செஞ்சிருக்கிற நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபம், விரோதம்னால வேலையை விடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த மாதிரி விடாமல் இருந்துட்டாவே நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க, நன்மைகள் அதிகம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொலைதூர பயணம் ஏற்படுகிறது. பயணத்தால் ஆதாயம் உண்டு, அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நிச்சயங்கள் நடக்கும். அதே போல் பயணம் செய்யும்போது பாதுகாப்பாக போயிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த வாரம் அதுக்கான வேலைகள் நடக்கும், அது மூலிமா நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லது. பணம் தேவையான நேரத்தில் கிடைக்குது. அதே சமயத்தில் செலவு அதிகம் பண்ணாதீங்க, சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். பணம் இருக்குதுன்னு தாம் தூம் செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். எதிர்காலங்கிறது ரொம்ப நாள் இல்லை, அடுத்த வாரமே பாதிப்பு வந்துடும். அதனால் இந்த வாரம் இருக்கிற பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணி பக்குவமாக வாழ்ந்துட்டீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இடமாற்றம் இருக்குது, அதுக்கான முயற்சி எடுங்க, வெற்றிகள் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலமா வரம் தேடிங்களா, சீக்கிரமாக வரம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களோட ஆசிரியர் சொல்கிற அறிவுரையை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நிறையா நல்லதுகள் நடக்கும். அதன் மூலிமா நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்காரு. எதை செஞ்சாலும் கவனித்து செய்யுங்க. அவங்கள சுற்றி உங்களோட எதிராளிகள் இருக்கிறாங்கன்னு கவனிச்சுக்கோங்க. அதனால தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது சண்டை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களை அறியாமல் கோபம் அதிகரிச்சுட்டு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. புரியுதுங்களா? உங்கள் ராசியில் நீச்சமாகக்கூடிய கிரகம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கோபம் அதீதமாக வருது. அதுவே உங்களுக்கு எதிர்கால பாதிப்பு ஏற்படுகிறது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா, சண்டைகள் தவிர்க்கப்படணும், அதை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட தான் உங்களுக்கு சண்டையே வருது. அதே போல் உங்களோட இளைய சகோதரன் சகோதரி கூட ஒரு பிரச்சனை வருது. அவங்ககிட்ட மனம் விட்டு பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த அஷ்டம சனி பகவானுக்கு வந்து உச்சந்தலையில் 3 சொட்டை நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த வாரம் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே சமயத்தில் நண்பர்களோட உதவியால் அதை சமாளித்து வெற்றி காணலாம். பண சிக்கல்கள் கொஞ்சம் காலம் இருக்குது, அதை சமாளிக்க பாருங்கள். ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் கொடுத்த பணம் கொஞ்சம் காலம் வராமல் இருக்குது. அது வர்றதுக்கு என்ன வழிபாடுன்னு தான் அவங்களோட கேள்வியே இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் சூரிய பகவானுக்கு தூபதீபம் காட்டுங்க, நிச்சயமாக உங்கள் பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சோம பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ விழாவில் கலந்துக்கோங்க.
அதே போல் மகாளி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். நவராத்திரி பூஜை நீங்கள் வீட்டில் செஞ்ச முடியாத செய்யுங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் கோவிலில் செய்கிற இடத்துல போய் மறக்காமல் கலந்துக்கோங்க, குடும்பத்துக்கு நன்மை அதிகரிக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. சிறப்பான என்ன கொண்ட சிம்மராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. 7ஆம் இடத்துல சனி வக்கரம், 8ல ராகுவும். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் 11ல செவ்வாயும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்களால நன்மைகள் ஏற்படும். 10 குடைவன் ஆட்சியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதன் மூலியமா நல்லது உருவாகும். உங்க ராசிநாதன் சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது பண தேவைகள் பூர்த்தியாகும். மன நிம்மதி, குடும்ப சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வெற்றிகள் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். உங்க ராசியில சந்திர பகவான் இருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும். வாழ்க்கையில அதீத சந்தோஷம், வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் மாறப்போகுது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான மாற்றங்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது. தொழில்ல போட்டி பொறாமைகள் நிறைந்திருக்கும். அதை மாறி நீங்க ஒரு முன்னேற்ற பாதையில எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த வாரம் வந்திருக்குது. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகான்கள், சித்தர்கள், ஜீவ சமாதி இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தொழிலில் மேன்மை கிடைக்கும். மறக்காம போய் உங்க பேருக்கும் உங்க தொழில் கம்பெனி பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. மாற்றம் நிச்சயம் உண்டு. 3ஆம் இடத்துல எப்பவுமே சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு அதிகம் பயன்படுத்திக்கோங்க. வெற்றிகள் தானாக அமையும். வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கும். கோபங்கள் குறைஞ்சி தேவைகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் சுமுத்தாக செல்லக்கூடிய ஒரு வாரமா மாறப்போகுது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். வழக்கு விஷயங்கள் வெற்றி, அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் மாறப்போகுது. உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி வகையிலிருந்து ஆதாயம் கிடைக்கும். அவங்க மூலியமா நன்மைகள் அதிகம் பெறுவீர்கள். இந்த வாரம் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தூரத்து பயணத்திலிருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள்ல வரம் தேடுங்க. நல்ல வரனா நிச்சயம் அமையும். மாணவ மாணவிகளுக்கு நண்பர்களோட ஆலோசனை கேட்டு நீங்க பயணிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் நண்பர்களோட உதவி உங்களுக்கு நிச்சயம் தேவை. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க, ஆலய தரிசனம் மேற்கொள்வீங்க. அது மூலியமா நன்மைகள் அதிகரிக்கும். பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தந்தை வழி உறவினர்களால ஆதாயம் பிறக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் மாறப்போகுது. கேது 2ஆம் இடத்துல இருக்கனால அப்பப்ப தடைகள் வந்துட்டு இருக்குது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேத்துங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்யற இடத்துல எதிரிகளோட தொல்லைகள் சின்னது இருக்குது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் சுமுத்தாக செல்லும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாளி அமாவாசை போயிட்டு வந்துருங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். நவராத்திரி பூஜை ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வீட்டில் செய்ய முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் செஞ்சீங்க, இல்லைன்னா ஆலயத்தில் செய்வாங்க. மறக்காமல் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட
நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் புதன் கேது இருப்பார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். 6ஆம் இடத்துல சனி பகவான் மகனிலும் 7ஆம் இடத்துல ராகும், 9ஆம் இடத்துல குரு பகவானும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கனால செலவு கட்டுக்கடங்காமல் இருக்கும். வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கும். கண்ட்ரோலாக செலவு பண்ணிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். ஹெல்த் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா கேது அங்கே இருக்கிறதுனால ஹெல்த் பாதிப்புகள் உருவாக்காது. கேது கூடவே விரையாதிபதியும் வரதுனால பிரச்சனைகள் உருவாக்கி கொடுக்கும். ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று 2 டிகிரியில் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். அதனால பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வழிபாடும் பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் அதிகரிக்கும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. வாடிக்கையாளர் கூட அன்பு அதிகரிங்க, அது மூலிமா நல்லதுகள் நடக்கும். புதிய விஷயங்கள் நோக்கி பயணம் செய்யுங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலைனால ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். கால் வலி முட்டி வலி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அவங்க சக ஊழியர் கூட அனுகூலமாக இருந்துக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன் கோபம்னு சொல்லிட்டு இருக்கிறான்னா, செவ்வாய் அந்த இடத்துல இருந்தால் கோபத்தை தான் உருவாக்காரு. விரோதம், பகை, ஒரு இறுக்கமான ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான இடத்துல கூட அந்த மகிழ்ச்சியை காட்ட மாட்டேங்கிறீங்க. கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி பேசுனேன், அந்த சோகம் புரிஞ்சிருக்குமே, இல்லைன்னா ரிவைண்ட் பண்ணி போய் பாருங்க. அப்படியே இருக்கீங்க, அப்படி இல்லை, கொஞ்சம் சிரிச்சு கலகலன்னு இருந்தீங்களா நல்லது. கன்னிராசினா அப்போ கலகலன்னு இருக்க வேண்டிய ஆள் தானே. ஏன் அப்படி இந்த ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரனோட அதிதேவன மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, பெரிய மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு வரும். வருமான தடையை நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா செலவுகள் அதிகரித்து கடன் பிரச்சனை உருவாக்குறது பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொந்தங்களை இணைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. குழந்தைங்களால நன்மை நடக்கும். குழந்தைங்களால பாராட்டுகள் கிடைக்கும். பெரிய விஷயத்தை நோக்கி பயணம் இருக்கும். அது மூலிமா நல்லதுகள் நடக்கும். எதிரிகளால் ஒரு சில தடைகள் வந்து அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. அதே சமயத்தில் எலும்பு முட்டி சம்பந்தமான பிரச்சனைகளை வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டியில் ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. இப்போ 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறதுனால குடும்பம், தனம், வாக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பண விஷயத்தில் நன்மைகள் அதிகம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமையும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயதார்த்தம் அடுத்த மாதம் நிச்சயமாக நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் சூரியனும் புதனும் வந்தால் கற்றல் ஆற்றல் அதிகரிக்கும். அதுக்கான முயற்சி எடுங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வுங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளே அதிகம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். கணவன் மனைவி உறவுகளை சிறு சிறு சண்டைகள், சந்தேகங்கள் வரும். அது வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு இந்த வாரத்தில் போயிட்டு வாங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை உங்களை உயர் அதிகாரி கோபத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, பிடிச்சா செய்யுங்க, இல்லைன்னா புதிய வேலை தேடிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சோம பிரதோஷம் ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலய மாசை முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. யாரெல்லாம் முறையாக திதி கொடுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் 3ஆம் படை சந்திர தரிசனம் பார்க்குறது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு.
துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பார், ரொம்ப நல்லது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை பிறக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் அக்கர நிலையிலும், 6ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல செவ்வாயும், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறது குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதேன்னு சொல்லி ஜங்கல் ஃபுட் வாங்கி கொடுக்காதீங்க, நல்ல உணவாக வாங்கி கொடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர பகவான் 11ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வழி பிறக்கும், நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. இந்த வாரத்தில் ஒரு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதன் மூலிமா நல்லதுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 3 ஆறுக்குரிய குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறது நல்லது. குரு மறைஞ்சா உங்களுக்கு நல்லது. ஆனால் மறைந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனத்தை தடை பண்ணிட்டு இருக்காரு. அதனால மகான்கள் சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஒரு பண விஷயத்திலிருந்து தீர்வுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த மகான்கள் சித்தர்கள் முருகன் கோயில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. முருகனும் அந்த கோவிலில் இருக்கணும், புரியுதுங்களா? சித்தரும் இருக்கணும், முருகனும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் உணர்வீங்க. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு தொழிலில் அப்பப்போ வரவு செலவு அதிகரிச்சுட்டே இருக்குது. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கனால ஒரு நிலையான ஒரு வருமானம் வராமல் அப்பப்போ வர்றது அப்பப்போ போகிற மாதிரி இருக்குது. அதுக்குரிய வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனங்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை அதிகரிக்கும். 2வது, ஒவ்வொரு சந்திரனோட தொடர்புடைய அமாவாசை பௌர்ணமியில் தான தர்மங்கள் பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் பண செலவுகள் அதிகம் வரும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா நன்மை அதிகம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு கொஞ்ச காலமாக இருந்துட்டு இருக்காரு. எதிரியோட பலம் அறிஞ்சு நீங்கள் வேலை செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எதிரிகள் அப்பப்போ உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 6ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப சரியில்லாத ஒரு இடமா இருக்குது. அந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம். அது வரைக்கும் காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் துளாராசிக்காரங்களை கொஞ்சம் காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறது காளியம்மன் கோயில். யாரெல்லாம் காளி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க போகிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சில ஒர்க்குங்க. இதை செஞ்சீங்களா கண்டிப்பாக உங்களை காளி அந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லும் போது அந்த பிரபஞ்சம் உங்களை இயக்கும், உங்களை காளி கோயிலுக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வந்துடுவீங்க, புரியுதுங்களா? அதுக்காக தான் எல்லாரும் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். காளி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. கன்னி பசங்களுக்கு திருமண தடை ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு சித்தர்கள் கோயிலுக்கு போய் விளக்கு வைத்துடுவாங்க, சீக்கிரமாக திருமணம் அமையும். மாணவ மாணவிக்கு படிப்பில் நாட்டம் குறையும். ஏன்னா சூரியன் 12, குரு 8 இந்த மாதிரி இருக்கிறதுனால படிப்பில் நாட்டம் குறையும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கோங்க, நல்லதுக்கு நடக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன் புதன் 12 இருந்தனாவே குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஏன்னா பூர்வ புண்ணியத்துலேயும் சனி பகவான் நகரில் இருக்கிறாரு, குருவும் மறைஞ்சிருக்காரு. அதனால் சின்ன சின்ன காசல்கள், தலைவலிகள் அந்த மாதிரி வரும். அதனால் அவங்களுக்கு இளநீர் இந்த மாதிரி டாக்டர் கன்சல்ட் பண்ணி கொடுங்க. நான் சொன்னாங்கிறது உடனே கொடுத்துட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க. இளநீர் குடிக்க சொல்கிறாங்க இப்போ வர காய்ச்சலுக்கு, டாக்டர்களே சொல்கிறாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க. அது ஏன் தெரியல, ஆனால் குடித்தவங்க நல்லா இருக்காங்க, ஓகேவா? அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூலாக வச்சுக்க கொஞ்சம் பாருங்கள். அதாவது தயிர் மோரில் கொடுங்க குழந்தைங்களுக்கு உணவு, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது, உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து ஒரு சில பிரச்சனை வருது, அது என்னென்னு பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா அது பெரும் பிரச்சனையாக மாற போகிறதுக்கான வழி அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல உச்சப்பதவி இருக்கிறவங்க கூட சண்டை சுட்டு வருது, அது வராமல் பார்த்துக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப அமைதி பொறுமையாக இருந்துட்டீங்கன்னாவே நல்லதுகள் நடக்கும். மறக்காமல் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே தாயாருக்கு துளசி வச்சு வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் நிச்சயம். அதே சமயத்தில் இந்த வாரம் மகாலய அமாவாசை வருது. முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, படையல் போடுங்க. நவராத்திரி பூஜையும் ஆரம்பமாகுது. நீங்கள் நவராத்திரி பூஜை செய்கிறதுனா செய்யுங்க, அப்படி இல்லைன்னா செய்கிற இடத்துல போய் கலந்துக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட
நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் மக்கள் இருப்பார். 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய், ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தடை தாமதம் எல்லாம் வரும். கோபம், விரோதம், பகை இதெல்லாம் இருக்கும் உங்களுக்குள்ளேயே. அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மென்று முழுங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தில் ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்கும். அது குருவால் நடக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் வந்து 7ஆம் இடத்துல வந்து உங்களை பார்க்கறது நல்லது. மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதி கோயிலுக்கு போயிட்டாங்க. இதை நான் சொல்லலை, சித்தரே நமக்கு சொல்லியிருப்பாரு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுதான் இறைய ரூலுங்கிறது. ஆனால் மறக்காமல் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பேரொருள் கிடைக்கும், நல்லது நிச்சயம் நடக்கும். அதே சமயத்தில் இந்த வாரம் 5ஆம் இடத்துல ராகுனால குழந்தைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குழந்தைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதே போல் பூர்வ புண்ணியத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறனா உங்கள் ராசிக்கு 10ஆம் கூடியவான சூரிய பகவான் 11ஆம் இடத்துல புதன் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாபம் கிடைக்கும். தொழிலில் வருமானம் உண்டு. அவர் கேதுக்குனால வரவுக்கேற்ற செலவுகள் வரும். விநாயகர் வழிபாடு பண்ணால் நல்லது. வேலைக்கு செல்லும் நண்பருக்கு வேலை செய்யறதுல சுமூகமாக கொண்டு போவோம். அதே சமயத்தில் வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தாய் வழியில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கு தீர்வுகள் வரும். வழக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். வெற்றிகள் தானாக வரக்கூடிய வாரமாக இருக்குது. 7 அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால நண்பர்கள் கூட்டு தொழில் புரியுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ள விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் அதற்கான வேலைகளை செஞ்சீங்களாவே நன்மையை அதிகரிக்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் வருது. நீண்டகால ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வரணம் அமையும். திருமண அமைப்பாளர்கள் மூலமாக வர தெரிஞ்சிங்கன்னா நல்லது. மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் உங்களோட சீனியர்களோட அட்வைஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நீண்ட காலமாக தேடி இருக்கிற புக் இந்த வாரம் கிடைக்கும். அது மூலமா நன்மை நிறையா வரும். இந்த வாரம் உபயோகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தை கட்டாயம் கவனிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். குழந்தைங்களை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. மிரட்டலைங்க, அடிக்காதீங்க அப்படின்னு அன்பா சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் வேலை பளு ஜாஸ்தியால் மற்றவங்க மேலே காட்டுற கோவத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த பழக்கத்தை கொஞ்சம் தவிர்த்துடலாம். அடிச்சுட்டா இந்த வாரத்தில் மன்னிப்பு கேட்கணுங்க. அந்த குழந்தையா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க. சாரி, நான் பண்ணிட்டேன், இனிமேல் நீ அந்த மாதிரி பண்ணாத, எனக்கு டென்ஷனாக இருக்குது, அதனால நான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணாதன்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், இல்லை நீங்கள் என்ன செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சின்ன சின்ன சமாதானம், சின்ன சின்ன அன்பு தானே நம்மளை பெரிய அளவு கொண்டு போவோம். அந்த விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்களா ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லீவ் கிடைக்காது. ஆனால் ஆன்மீக விஷயத்துக்காக லீவ் போட்டு ஆகணும். கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். சமாளித்து வெற்றி கண்டு இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுங்க ஃபேமிலியில் சொல்லி. அதே போல் நவராத்திரி பூஜை ஆரம்பம். நீங்கள் செய்கிறீங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் வைப்பார். சந்திர தரிசனம் பண்ணிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையும், 4ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாங்க. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. தடை தாமதம் எல்லாமே கிடைக்கும் வரும், அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2 கூட சனி பகவான் வக்கரமாக இருக்காரு. அதனால சனீஸ்வர வக்கரமாயிட்டாவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்திட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். அதே போல் கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தயிர் சாதம் செஞ்சு ஆஞ்சநேயருக்கு படைச்சிட்டு நீங்களே உங்கள் கையால் 4 பேருக்கு தானம் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் வந்து கூட குழந்தைகள் கொடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சனிக்கிழமை தயிர் சாதம் தானம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. குரு பயிற்சி வரைக்கும் அந்த பழக்கம் பண்ணீங்களா நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் வரும். யாருக்குன்னா ஆஞ்சநேயருக்கு செய்யணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கோபம் வரும். சகோதரிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் திடீர் சண்டை, திடீர் விரோதம், பகை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லது நிச்சயமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாளாக அப்பாவோட உடம்பு பிரச்சனை இருக்குது. இப்போ அம்மாவோட உடம்பு பிரச்சனையும் வரப்போகுது. அதனால் அம்மாவை கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியெலாம் சுட வச்சு சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் காய்ச்சல் வராமல் இருக்குது. ஆனால் சத்தான உணவுகள் எடுத்துக்க சொல்லுங்கள். குறிப்பாக அந்த உளுத்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்கள். புரியுங்களா? ஏன்னா அங்கே ராகு இருக்காரு, ராகு உளுந்து, அதனால் உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டா நல்லது. சரிங்களா? சர்க்கரை போடாமல் நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம். நல்லா உளுத்தங்கஞ்சி நல்லா வேக விட்டு அதே போல் ஒரு தாளிப்பு போட்டுருங்க. போட்டு ஆற வச்சு சாப்பிட்டீங்களாலும் கொஞ்சம் சத்தாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. வரவோட செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கோபத்தை குறித்து நிதானமாக இருந்தீங்கன்னா நன்மையில் போய் முடியும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய்னால சொத்து பிரச்சனை, இடமாற்றம் இதுமான விஷயங்கள் நடக்கும் இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட தொழில் ரீதியான மாற்றம் ஏற்படும். இல்லைனா வீடு ஏதாவது மாற்றுவீங்க. அந்த மாதிரி ஷிஃப்டிங் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பயணங்களில் வெகு தூர பயணங்களை கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. இப்போதைக்கு கொஞ்சம் காலம் வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வண்டியை சர்வீஸ் விட்டுருங்க. வண்டியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது நிச்சயமாக நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. சொந்த ஊர்லேயே அந்த வாய்ப்பு அமைக்கிறது பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்த ஊர்லேயே நல்ல வரணும் அமைக்கிறது வாழ்த்துக்கள். சொந்த ஊர்னா சொந்த மாவட்டம்னு கூட எடுத்துக்கோங்க, அதுலேயே அமையுது. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் வக்கரனால கற்றலில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது. அதை மாற்றிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சூரிய நமஸ்காரம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு. உச்சப்படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் தேவையில்லாமல் தடை பிரச்சனைகள் வரும். தவறான பழக்கவழக்கங்களுக்கு மனசு கொண்டு போவோம். அதெல்லாம் இல்லாமல் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பார். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்வீங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும். 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் பார்க்கறது நல்லது. சகோதரன் சகோதரிகளால் நல்லது நடக்கும். குறிப்பாக மூத்த சகோதரன் சகோதரி ஃபேமிலியில் ஒரு பெரிய விசேஷம் நடக்கும். அதில் முன்னேந்து நடத்துவீங்க. அது மூலிமா நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இந்த வாரம் குறிப்பாக 2ஆம் இடத்துக்குரிய வக்கரமாகனால பணம் கொடுத்தது வரலையேன்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க. மிக விரைவில் கொடுத்த பணம் மாத்திரம் கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு உண்டு, இல்லைன்னா இடமாற்றம் உண்டு. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். மகாலி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. நவராத்திரி பூஜை ஆரம்பம், மறக்காம நவராத்திரி பூஜை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வீட்டில் செய்யுங்க, இல்லைன்னா கோவிலை செய்கிற இடத்துல போய் கலந்துக்கோங்க, புண்ணியம் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம்.
அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையும் உங்களுக்கு 7.5 சனி தாக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல குரு பகவானும், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10 கூட 10ல் ஆட்சி பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். பெரிய மாற்றங்கள் நடக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். தீர்க்க முடியாத கடனெல்லாம் இந்த வாரத்தில் தீர்த்து முடிச்சிருங்க. அதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். எதிர்பார்த்து காத்துருங்க. உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உச்சந்தலையில் 3 சொட்டு நல்லன்னு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக தனவரவு அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால தூரத்து பயணங்கள்லாம் கவனமாக செல்லுங்க. கவனமாக போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 5ல் குரு இருக்கிறது குழந்தைங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். 6ல் செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாரமாக இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. அதன் மூலியமா நல்லதுகள் நடக்கும். புதிய வியாபார யுக்தியை கையாள போறீங்க. அதன் மூலியமா நல்லது நடக்கும். தொழில் சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அமைகிறது. வாழ்த்துக்கள். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை வந்தாலும் நண்பர்களோட உதவியால நல்லதுகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கொஞ்ச நாள் இருந்தது, அது தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுது. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வருமான உயர்வுகள் வருது. வருமானம் பல வகையில் வந்த வருமானத்தை சரியான முறையில் முதலீடு பண்ணி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. தடைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக வந்தாலும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்குது. செலவு அதிகம் வருது. செலவை குறைச்சி சிக்கனத்தை கடைபிடிச்சிங்களா நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4 கூடிய அதிபதியும் 11 கூடிய அதிபதியுமான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பில்லை. அதனால சகோதரன் சகோதரிக்குள்ள மன கஷ்டம் மன விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனிச்சு நடந்தீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. கண்டிப்பா நல்லது நிச்சயம் நடக்கும். வருமான உயர்வுக்கான வழி பிறக்கக்கூடிய வாரமா அமைகிறது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவு மூலமா நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுது. அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். அயகிரி வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கணவனுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். சண்டை கண்டிப்பாக வரும். மாற்று கருத்தே இல்லை. கோபத்தை குறித்து நிதானமாக செயல்படுங்க. நன்மைகள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குறிப்பாக எந்த மூலியமாக சண்டை வருதுன்னா, அந்த வீடு எனக்கு திருப்தியாக இல்லை, வேறு வீட்டுக்கு போய்க்கலாம், வேற ஒரு இடத்துக்கு மாற்றிக்கலாம், இல்லை சொந்த வீடு கட்டலாம், அதுக்கான முயற்சி பண்ணுங்க. நிலம் வாங்க, எனக்கு இப்படியே கடனாக இருந்தால் நம்ம இன்னைக்கு தான் முன்னேறுது, இப்படி ஒரு ஏக்கத்தில் சண்டை வருதான். அதாவது முன்னேற்றத்தை பற்றின கவலையில் வரக்கூடிய சண்டையாக அது இருக்கும். குழந்தைங்க அதன் மூலிமா பாதிக்கிறாங்க. குழந்தைங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைங்க முன்னாடி சண்டை பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் காலமாக குழந்தைங்க முன்னாடி சண்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லது. குடும்பத்துக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. குழந்தைங்களே இப்போ உங்களை கவனிச்சுட்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணுற சண்டையை பார்த்து பயந்துக்கிறாங்க. கரெக்டாக. ஆனால் உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வரதுக்கான வழிகள் உண்டு. நண்பர்களுடையால அது வந்து மாறுபடலாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்னும் தீரல. வாங்கின கடனை கட்ட முடியலையேங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்குது. சீட்டு சம்பந்தமான பணம் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலய அமாவாசை மறக்காமல் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட
நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதன் மூலயமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. விவரங்களுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கர நிலையிலும் 2ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால தடைகள் ஏற்படும். ஜென்ம சனி பகவான் நடந்துருக்குது. தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப காலமாக என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மகான்கள் சித்தர்களோட ஜீவசம் அதிகிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாசனையான மலர்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பண வரவு அதிகரிக்கும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் உங்களை சோம்பேறியாகவும் தடையாகவும் உருவாக்கி விட்டுருவார். கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில்காரங்க 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. தொழில் செய்கிற இடத்தையோ இல்லை வீட்டையோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருக்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அதை சமாளித்து வெற்றி காணக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட மன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொந்தக்காரங்க கூட பிரச்சனைகள் வருது. அரசாங்க சலுகைகள் தடைபெறுது. அரசாங்கத்துக்குள்ள விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ அமைகிறது. அதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இருக்கிறத அப்படியே சமாளிக்க பொறுமையாக போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இந்த வாரம் போன வாரம் என்ன நடந்ததோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. பெருசாக எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நன்மையில் போய் முடியும். இல்லைன்னா பகை விரோதத்தில் கொண்டாந்து விட்டுரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களை ஏதாவது ஒரு வம்பு அதில் மாட்ட வர்றதுக்கு கிரகம் தயாராகுது. அதில் நீங்கள் மாட்டிக்காமல் புத்திசாலித்தனமாக இருப்பீங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிரிகளால் ஒரு சில தடைகள் இருக்குது. அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவு மூலியமாக நல்ல வரணும் அமைகிறது. அவங்கள வச்சு மேட்ரிமோனியில் போய் பதிவு பண்ணுங்கள். வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் ஞாபக மறதி ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கற்பனை திறன் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சிட்டே நல்லது. உச்சப்படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகிறது. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா குரு பகவானோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக சரஸ்வதி குருவான ஐயகிரி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள பகை விரோதம் வருது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தான் அது வருது. வாங்கின பணத்தை கேட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வேறொருத்தர்கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் நடந்துருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதிக்கிற கோயிலுக்கு வாசனையான மலர்களை போய் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அங்கே இனிப்பு தானமாக கொடுத்துட்டு வாங்க. பிஸ்கட் வாங்கி கொடுங்க. இல்லைனா ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாமிக்கு படிச்சுட்டு 4 பேருக்கு தானமாக கொடுங்க. இந்த பழக்கம் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். அக்கம் பக்கத்தாரிடம் வாங்கிய கடன் பிரச்சனை ரொம்ப இறுக்கமாக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கொஞ்சம் பழகிறதுல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பழகுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையில் போய் முடியும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலய மாதம் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. நவராத்திரி பூஜை ஆரம்பமாகுது. யாரெல்லாம் நவராத்திரி பூஜை செய்கிறீங்களோ மறக்காமல் செஞ்சுருங்க. செய்யாதவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கலந்துக்கோங்க. புண்ணியம் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். இதில் உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேர்த்துக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு.
மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். 12ஆம் இடத்துல சனி பகவானுக்கு இருப்பாங்க. 8 குடிவன் 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. 2வது, சுக்கிரனால உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படாது. காரணம், அவர் உங்களுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை உருவாக்கி தருவார். வண்டி வாகனத்தை சர்வீஸ் வச்சிருவாரு. நண்பர்களுக்கு விரோதம் கொண்டாந்து கூட்டு தொழில் பிரிவினை பண்ண வச்சிருவாரு. தேவையில்லாத சந்தேகம், சண்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இந்த வாரம். அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 6 7ஆம் இடத்துல இருக்கிறது எதிரிகள் கூடவே வச்சுட்டு இருக்கீங்க. உங்க எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். மீனராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் ரொம்ப விழிப்புணர்வு தேவைங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. புதன் கேது இருக்கிறதுனால நிறையா யோசித்தே வீணாக போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப யோசிக்க வேணாம். அவங்க வேலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துனால தொழில் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் நல்லது நடக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களோட இளைய சகோதர சகோதரிகளை ஹெல்ப் கேளுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களோட உதவியால் ஒரு பெரிய விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். அதே சமயத்தில் உங்களோட பூர்வீக தாத்தா பாட்டியோட உதவிகளை கேளுங்க. அவங்களோட ஹெல்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மூலிமா நல்லதுகள் நடக்கும். பூர்வீக சொத்தை ஏதாவது வகையில் லோன் ஏதாவது விஷயம் போட்டுலாம் அதில் சிக்கல்கள் வருது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கவனமெல்லாம் ரொம்ப தேவை. குறிப்பாக பொறுமை அவசியம். 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறதுனால கோபம், விரோதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிடிவாத குணத்தை மாற்றிட்டீங்களாவே நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் கொடுத்து வச்சுக்கோங்க, நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். கால் வலி, முட்டி வலி, கண் பிரச்சனை, தலைவலி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வாரம். ஹெல்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சம்பந்தமான சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விரோதம், பகை வருது. உறவுகளால் மனக்கசப்புகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. அம்மா வகை உறவினர்களால் ஒரு சில கஷ்டமும் பிரச்சனையும் வரதுக்கு தயாராக இருக்குது. அதனால் அவங்ககிட்ட பேசும்போது பழகும் போது ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் செய்கிற தொழில் இடத்தை மாற்றிக்கிறது நல்லது. அதுக்கான முயற்சி எடுங்க. மாற்றம் நிச்சயமாக நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவில் செலவு பண்ணாதீங்க. சிம்பிளாக செலவு பண்ணி இடம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லது திட்டம். வேலை செய்கிற இடத்துலேருந்து புதிய வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத பண வரவு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கலைத்துறை சேர்ந்தவருக்கு ஒரு சில காரியத்தில் இன்னும் தடை இருக்குது. அதுக்கான கடினமான முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணமும் காதல் வெற்றியோ அமையும், வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் பெரிய விஷயத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ ஒரு எதிர்பாராத தடைகள் வருது. ஹெல்த் விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள விரோதம், பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அதனால் அக்கம் பக்கத்திடம் உங்கள் குடும்ப விஷயத்தை பேசாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது. கொஞ்ச காலமாக நல்லா இருந்தது, இப்போ மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிக்குது. நீங்கள் எப்போவுமே விழிப்புணர்வு உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களை அறியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இவ்வளோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்ல, உங்களுக்கு தகுதிக்கு மீறின ஹெல்ப் பண்ணி தான் இப்போ மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. நீங்களாம் தெளிவான ஆள். கண்டிப்பாக உங்களுக்கு எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். முடியாததை முடியாதுன்னு சொல்லுங்கள். நோ ஈஸியர் நோ, புரியுதுங்களா? அதில் எக்ஸ்கியூஸே வேணாம். அவங்க தப்பாக எடுத்தாலும் சரி, புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கலில் கஷ்டத்தில் கொண்டு போய் மாட்ட விட்டுரும். அப்புறம் இவ்வளோ காலம் சம்பாதிச்ச மதிப்பு, மரியாதை, சொத்து எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கும் சுவாமி கையெழுத்து போட்டுறாதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவுவாங்க தயவு செஞ்சு நினச்சிடாங்க. உங்களுக்கு எதிரியே நண்பர்கள் தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த வாரத்தில். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. சோம பிரதோஷம் ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லது. சோம பிரதோஷத்தன்னைக்கு நந்தீஸ்வர பகவானுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுங்கள். மனமாற்றம் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் குறிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த முருகன் உங்களுக்கே தெரியும், மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. நவராத்திரி பூஜை யாரெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்க, நினைவாற்றல் அதிகரிக்க, தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு 2 முத்திரையை இலவசமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில தாங்க. அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த கிளாஸ் நடக்குது. முழுக்க இலவசம் தான். கிளாஸோட டைமிங் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும்.
இதில் வந்து உங்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்துருவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 முத்திரையை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுத்துருவோம். உங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கான முத்திரைகளும், உங்களோட நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முத்திரையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். அதன் மூலிமா நல்ல விஷயங்கள் நிறைய ஆட் ஆகி படிப்பில் சுறுசுறுப்பாக ஆகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. கட்டாயம் உங்களை நாங்கள் அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறோம். 36 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. இது முதல் முறையாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் பணம் கட்ட தேவையில்ல. பால் மட்டும் ஒரு 100 மில்லி வாங்கிட்டு வந்தீங்களா போதும், உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அஷ்டலட்சுமி வரலால மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.